ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. அதிமுக இருக்கிற நபர்கள் பலரும் ஒருவேளை விஜய் கிட்டையோ இல்லை என்றால் பாஜக பக்கமோ போகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது 2031 வரலாம் என்று நான் கருதுகிறேன். கூட்டணி ஆட்சி கூட்டணி கட்சிகள் கேட்கறது எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்கறது உங்களுக்கு ஒரு உரிமையா இல்ல ஒரு வாய்ப்பா? உங்களுக்கு இருக்கின்ற மவுஸ் என்பது ஒரு 50 தொகுதியில் இருந்தா கூட நீங்க ஒரு 10 தொகுதியோ 5 தொகுதியோ தான் நிக்க முடியும். அப்போ உங்க கட்சி வளர்க்கவே முடியாது. 2006 இருக்கின்ற வாய்ப்பை இவர்கள் நழுவ விட்டதனால் இன்னைக்கு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் ஒரு இடத்துல இருக்கிறதுனால சிறுபான்மையினர் இந்த பக்கம் வருவார்கள். அது திமுக மேல நம்பிக்கை இல்லையான்னு கேட்டா அப்படி கிடையாது. திமுக பெரிய பிரச்சனை இல்லாம வடதமிழ்நாட்டில் போய் கொண்டிருக்கிறது. ஏன்டா ஊர் பூரா நான் எலெக்ஷன் நடத்தி ஜெயிச்சுட்டு இருக்கேன், தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியல. 2 நபர்களுடைய ஈகோ காரணமாக அந்த கட்சியை விட்டு கொடுத்து கொண்டு பாஜக என்ன செய்கிறது, கம்ப்ளீட்டாக அதிமுக உள்ள கொண்டு வருது. விஜய் வெளியே இருக்கும் போது அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும் போது நீங்க எப்படி ஜெயிக்க முடியும்? அப்ப பாஜகவுடைய பிரச்சனையே நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலுடைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிட்டு வராங்க. ஒரு 8 மாதம் தான் இன்னும் இருக்கு. இந்த டைம்ல பார்க்கும்போது இந்த ஒரு தேர்தலில் அதிகாரத்தில் பங்கு கூட்டணி ஆட்சி அப்படின்ற முழக்கங்கள் அதிகமாக போயிட்டு இருக்கு சார். இப்போ மத்தியில் கூட்டணி ஆட்சி புதுசு கிடையாது. அங்கே UPA 1 UPA 2 அப்புறம் NDA எல்லாம் தொடர்ந்து கூட்டணி ஆட்சி தான். ஆனால் தமிழ்நாட்டில் புதுசு. இது வரைக்கும் ஒரு 70 ஆண்டு காலமாக கூட்டணியில் அதிகாரம் கொடுத்ததில்லை. ஏதோ ஒரு எந்த கட்சி பெருவரையாக இருக்காங்களோ அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் கூட்டணியில் சேர்ந்து தேர்தலை சந்திச்சாலும் இது வரைக்கும் கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் ஒரு எட்டா கனியாக தான் இருக்கு. இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த ஒரு ட்ரெண்டை எப்படி பார்க்குறீங்க சார்? எதற்காக இந்த காட்சி மாறாமல் இருக்கு? இனி வரக்கூடிய இந்த 2026 தேர்தலில் கூட்டணி ஆட்சிக்கும் கூட்டணிகளுக்கும் மந்திரி சபையில் அங்கீகாரம் கிடைக்கும்னு பார்க்குறீங்களா? இல்லை, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதனுடைய தனித்துவம் இருக்கிறது. இப்போ கேரள மாநிலத்தை பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலிருந்தே கூட்டணி ஆட்சியாக தான் இருந்தது. CPM லெட் அரசாங்கமாக தான் இருந்தது. அதன் பிறகு காங்கிரஸ் அரசாங்கம் வருகிறது. அந்த காங்கிரஸ் அரசாங்கத்திலே UDF என்ற யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் என்று வந்துடுச்சு. இது LDF என்று வந்துடுது. கர்நாடகா ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு கட்சி தான் அங்கே ஆட்சியில் வரும். இப்போ காங்கிரஸ் வந்திருக்கிறது, முன்னாடி பிஜேபி இருந்திருக்கிறது. தெலுங்கானாவில் இப்போ ஏறத்தாழ தெலுங்கானா ஆந்திராங்கிறது புதுசாக கிரியேட் பண்ண மாநிலங்கள். அதனால இப்போதைக்கு ஆட்சி என்பது இப்போ ஹைதராபாத் முனிசிபல் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்சி செய்கிறதுக்காக அசாதுதீன் ஓவைசியினுடைய தயவு இன்னைக்கு தேவைப்படுகிறது. அந்த அளவுக்கு இன்னைக்கு மாறி இருக்கிறது. அங்கே ஒரு கூட்டணிக்கான வாய்ப்புகள் ஹைதராபாத் முனிசிபாலிட்டியில் வருது. தமிழகத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 70 வருட காலமாக ஒரு கட்சி இங்கே மெஜாரிட்டி வர்றதுனால நிச்சயமாக அதனுடைய தேவையில்லை என்றது தான் இதுவரை இருக்கின்ற நமக்கு இருக்கின்ற ஒரு புரிதலாக இருக்குது. ஆனால் 2006 மட்டும்தான் அதுக்கு விபரீதமாக நம்மளுடைய திமுக ஏறத்தாழ 96 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. ஆனால் அப்போ கூட யாருமே சீரியஸாக கூட்டணி ஆட்சி தான் வேணும் என்று யாரும் கேட்கவில்லை. ஒருவேளை கலைஞர் இருந்ததுனா கூட இருக்கலாம். அது அதனுடைய கான்டெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2006 மதிமுக அந்த கூட்டணியில் இருந்ததுன்னா நிச்சயமாக ஒன்று மதிமுக ஒரு பெரிய கட்சியாக மாறி இருக்கும், ரெண்டாவது நிச்சயமாக திமுகவுக்கு மெஜாரிட்டி வந்திருக்கும். அந்த இதில் மெஜாரிட்டி வரும். ஏனென்றால் 2004 தான் வைகோ பொடா சட்டத்தில் கைது பண்ணி அவர் வெளியே விடுதலையாகி வர்றாரு. அதன் பிறகு ஒரு தேர்தல் நடக்கிறது. 2004 கம்ப்ளீட்டாக ஒரு வாஷ் அவுட் 40 சீட் திமுக கூட்டணிக்கு வருகிறது. அதில் வைகோனுடைய கட்சியிலிருந்து 4 பேர் ஜெயிச்சு வர்றாங்க. அதன் பிறகு இவர் 2006 மார்ச்சில் தான் இவர் இந்த கூட்டணியிலிருந்து வெளியே போகிறாரு. நான் கூட இருக்கிறேன் திருச்சியில். அந்த தருணத்தில் திருச்சியில் மாநாடு, ஜோனல் மாநாடு தலைவர் கலைஞர் தலைமையில் நடக்க வேண்டியதாக இருந்தது. அங்கே வைகோனுடைய கட் அவுட் பெரிதாக வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து அவர் அந்த மார்ச்சில் வெளியே போகிறாரு. ஏப்ரல் கடைசியில் தேர்தல் நடக்கிறது. அதனால நிச்சயமாக ஒரு தொய்வு திமுக தொண்டர்களுக்கு இருந்து என்று நான் கருதுகிறேன். அதனால சில சீட்டுகள் குறைத்து இது போயிடுச்சு. அதன் பிறகு கூட கூட்டணி கட்சிகள் யாருமே இந்த மாதிரி ஒரு டிமாண்டே வைக்கவில்லை. காங்கிரஸ்காரர்கள் பேசினார்கள். ஆனால் காங்கிரஸ்காரர்கள் யார் பேசினார்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அதிகாரத்தில் இல்லாத நபர்கள் மட்டும்தான் பேசினார்களே தவிர ஒரு காங்கிரசினுடைய மாநில தலைவரோ இல்லை என்றால் சட்டமன்ற கட்சி தலைவரோ இல்லை என்றால் டெல்லியிலிருந்து ஒரு அழுத்தமோ வரவில்லை. அப்போது அந்த ஒரு புரிதலே இல்லை. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தான் ஒரு கூட்டணி ஆட்சி ஒர்க் அவுட் ஆகும் என்ற அந்த ஒரு புரிதல் நிச்சயமாக தமிழ்நாட்டில் கிடையாது. அதனால தான் இதுவரை போயிருக்கிறது. இப்போவும் கூட அதிமுகவும் திமுகவும் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவில் வலுவான கட்சிகளாக தான் இருக்கிறது. திமுக நிச்சயமாக ஆளுங்கட்சியாக இருக்கிறது. அதனால
வலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிமுக நிச்சயமாக தொய்வடைந்திருக்கிறது. ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு ரெண்டாவது பெரிய கட்சியாக இருக்கிறது. அதனால் இன்னமும் இதே ஒரு சிஸ்டம் தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் சார், அதை நீங்கள் சொன்னது போலவே தமிழகத்தில் குறிப்பாக திமுகவோட கொள்கை என்ன அப்படின்னா, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, அதுதான் வந்து அவங்களோட கொள்கையாக பல ஆண்டுகளை வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து இங்கே வந்து கூட்டணி ஆட்சி இனிமேலும் மலர வாய்ப்பு இல்லை அப்படின்றது எழுதப்படாத விதியாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை அப்படி காலகாலத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இப்போதைக்கு அதாவது ஒரு ஸ்ட்ராங் லீடர் இருந்து விட்டால் ஒரு கட்சியில், இன்னைக்கு வந்து மு க ஸ்டாலின் மாதிரி ஒரு தலைவர் வந்து திமுகவில் இருக்கும் பட்சத்தில் அது அவர் எத்தனை நாள் வந்து தொடர்கிறாரோ, எத்தனை வருடங்கள் தொடர்கிறாரோ, எத்தனை காலம் தொடர்கிறாரோ, அதுவரை என்னை பொறுத்தளவில் வந்து கூட்டணி என்ற அந்த பேச்சுக்கு இடமில்லை என்று நான் கருதுகிறேன். திமுகவினுடைய இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு டேர்ம் வந்து முதல்வராக இருந்துட்டார். இனி அடுத்த டேர்ம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது என்றே வைத்துக் கொள்ளலாம். என்றால் அதிமுக மாறி மாறித்தான் வந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு முறை தான், அதாவது சமீப காலத்தில் ஒரே ஒரு முறை தான், 2014 மட்டும்தான் அதிமுக வந்து இன்னொரு முறை வருது. அது வேற ஒன்றும் கிடையாது. மக்கள் நல கூட்டணி வந்து அந்த அதிருப்தி வாக்களை வந்து டிவைட் பண்ணதுனால இவர்களுக்கு ஒரு தொய்வு வந்து, திமுக ஒரு தொய்வு வந்து, அதனால வந்து ஒரு 0.9% மார்ஜினில் வந்து அவங்க வந்து அந்த வெற்றியை வந்து நழுவ விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மக்களுடைய இன்னைக்கும் அதிமுகவை பொறுத்தவரை பாக்கி எல்லாத்தையும் தூக்கி போட்டு இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தலைவராக உட்கார்ந்து கொண்டு என்னை பொறுத்தவரை ஒரு ஸ்ட்ராங் லீடராக தான் இருக்கிறார். அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு தலைவர் ஒரு பாஜகவுக்கோ பாக்கி இருக்கிற நபர்களுக்கோ பணிய மாட்டார் என்று நான் கருதுகிறேன். மக்களும் விரும்ப மாட்டார்கள். இன்னைக்கு அந்த புரிதல் மக்களை பொறுத்தவரை அப்படி ஒரு சிஸ்டம் தேவைப்படவில்லை, இல்லை வேண்டாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள் என்ற அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதை தாண்டி இந்த ரெண்டு கட்சிகளும் இன்னைக்கும் வலுவாக இருக்கிறது. 2031 வேணால் வித்தியாசமான தேர்தலாக இருக்கலாம். ஏனென்றால் இப்போ 2026 வந்து ஒருவேளை அதிமுக தோற்றுவிட்டால் நிச்சயமாக அதிமுக இருக்கிற நபர்கள் வந்து பலரும் வந்து ஒருவேளை விஜய் கிட்டையோ இல்லை என்றால் பாஜக பக்கமோ போகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதன் பிறகு வேணால் ஒரு கூட்டணி கட்சிக்கான வாய்ப்பு 2031 வந்து வரலாம் என்று நான் கருதுகிறேன். சார், மக்களோட முடிவு பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அந்த கூட்டணி கட்சிகள் பார்வையில பார்க்கும்போது சார், அந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி எல்லா தேர்தல்களையும் அந்த நம்பர்ஸ் வந்து அவங்க எடுத்துடுறாங்க. அதையும் தாண்டி எங்களுக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டாங்க. இதுல வந்து எதற்காக அதிமுகவும் சரி திமுகவும் சரி அவங்கள வந்து அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற சிஸ்டத்தை வந்து ஏற்கிறது இல்லைன்னு பாக்குறீங்க? ஒருவேளை வேணும்னே புறக்கணிக்கிற மாதிரி இங்க இருக்கா சார்? ஏன்னா பல மாநிலங்களை பார்க்குறோம், நம்ம கூட்டணி ஆட்சி நடைபெற்று இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கும்போது எதுக்காக பெருவாரியான கட்சிகள் வந்து கூட்டணி கட்சிகளை புறக்கணிக்கிறாங்க சார் அந்த அதிகாரத்தில்? இல்ல, புறக்கணிக்கிறது கிடையாது. அதாவது எங்களுக்கு நம்பர்ஸ் இல்லைன்னா நீங்க உள்ள வாங்க, அதுதான கான்செப்டா இருக்க வேண்டும். அது 2006 மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு வந்து நழுவ விட்டார்கள். இப்போ 2006 வந்து இப்போ கூட்டணி கட்சிகள் அனைவருமே, அது லெஃப்ட் பார்ட்டிஸ் ஆனாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் ஆனாலும் சரி, பாமக ஆனாலும் சரி, அவர்கள் வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக கலைஞர் வந்து அவர்களுக்கு சீட் ஒரு பெர்த், மினிஸ்ட்ரியல் பெர்த் கொடுத்துருக்கு தான் வேணும். அது ஒரு முறை செய்து விட்டால் அப்புறம் கூட்டணி ஆட்சி தான், அப்புறம் அது வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் 2011, 2016, 2021 வந்து அதற்கான வாய்ப்பே கொடுக்கவில்லை சிறிய கட்சிகளுக்கு. அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு கோலிஷனாக நீங்கள் வந்து தேர்தலை வந்து அணுகிறீர்கள். ஆனால் அதை தாண்டி என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்க? இப்போ 2024 கூட 2024 வந்து காங்கிரஸ் இன்னொரு 20 சீட் 25 சீட் ஜெயிச்சிருந்ததுன்னா அங்கே மத்தியில் கூட்டாட்சி தான். அப்போ அந்த கூட்டாட்சி என்பது வந்து ஒரு முறை பார்த்து விட்டார்கள். யார் பாமக அமைச்சராக ஆக்குறார்கள், மதிமுகவிலிருந்து அமைச்சர் வருகிறார்கள். அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஏதோ ஒரு நமக்கு கிடைச்சா போதும், நமக்கு மக்களுக்கு வந்து நல்லது செய்து விடலாம் என்று இருக்கிறது. ஆனால் இந்த கட்சிகளுக்கெல்லாம் அந்த ஆசை நிச்சயமாக இருக்கிறது. அதை பற்றி பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வாய்ப்பு வரவில்லை என்றதான் 2006 இருக்கின்ற வாய்ப்பை வந்து இவர்கள் நழுவ விட்டதனால் வந்து இன்னைக்கு வந்து அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 20 ஆண்டு கழிச்சு மீண்டும் ஒரு வாய்ப்பு வருமானம் பார்க்கலாம் சார். இப்போ குறிப்பாக எல்லா தலைவர்களும் பேசுறாங்க. புதுசாக வந்த விஜய் கூட அவரோட தலைமையில் கூட்டணியாச்சு பேச ஆரம்பிச்சிருக்காரு. திருமாவளவன் ஒரு பக்கம் பேசுறாரு, பிரேமலதா கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எல்லா தலைவர்களும் இந்த முழக்கத்தை முன்னெடுத்து வைக்கும் போது இது வந்து எந்த ஒரு கட்சிக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகும் பாக்குறீங்க சார்? திமுகவுக்கு ப்ரெஷரா மாறுமா? ஏன்னா இதுக்கு அமித்ஷாவே கூட சொல்றாருல்ல சார். அமித்ஷா ஒன்று சொல்றாரு, அதிமுக இன்னொன்று சொல்றாங்க. அமித்ஷாவே வந்து நிச்சயமா கூட்டணி ஆட்சி தான் அமையும், அந்த ஆட்சியில் வந்து எங்களோட அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இரண்டு கட்சிகளும் எப்படி கையாளணும்னு பாக்குறீங்க? இல்ல இரண்டு கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன சார்? இல்ல, கடைசியில் நம்பர்ஸ் தான். அதாவது இப்போ ஒரு கூட்டணி இருக்கிறது என்றால் அந்த கூட்டணியில் சில நபர்கள் வந்து முக்கியஸ்தராக மாறுவார்கள். அதாவது சில சிறிய கட்சிகள் வந்து இவர்கள் இருந்தால் தான் இந்த கட்சி ஜெயிக்கும் என்று. ஆமாம், அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. ஒரு கட்சி இருந்தால் ஒரு பிராண்ட் வந்துடுதாங்க. அந்த பிராண்டுக்காக சில நபர்கள் ஓட்டு போடுவார்கள். இப்போ காங்கிரஸ் தமிழகத்தை பொறுத்தவரை சின்ன கட்சி. அந்த சின்ன கட்சி ஏன் வந்து திமுகவோடு இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு பிராண்ட் இருக்குது, செக்யூலர் என்ற ஒரு பிராண்ட் இருக்கிறது. அந்த பிராண்ட் இருந்தால் மட்டும்தான் சிறுபான்மையினர் வந்து இங்கே வாக்களிப்பார்கள். அப்போ காங்கிரஸுக்கு என்ற ஒரு வாக்கு வங்கி கிடையாது. ஆனால் காங்கிரஸ் ஒரு இடத்துல இருக்கிறதுனால சிறுபான்மையினர் வந்து இந்த பக்கம் வருவார்கள். அது வந்து திமுக மேலே நம்பிக்கை இல்லையான்னு கேட்டால் அப்படி கிடையாது.
ஆனால் இவர்கள் இருக்கும்போது அந்த கிரெடென்ஷியல்ஸ் வந்து மறுபடியும் ஒரு கிரெடிபிலிட்டி மறுபடியும் அதிகரிக்கிற மாதிரி இருக்கிறது. அப்போ காங்கிரஸும் திமுகவும் ஒரு இடத்தில் இருந்து விட்டால் நிச்சயமாக அதனுடைய கிரெடிபிலிட்டி அதிகரிக்கிறது. அதனால ஒரு 12-14% வருகின்ற மைனாரிட்டிஸ் வந்து ஏறத்தாழ ஒரு 10% போட்டு வந்து இங்கே வந்துடும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்போ அதனால அவர்கள் முக்கியஸ்தர் ஆகிறார்கள். ஆனால் அவர்களுடைய முக்கியத்துவம் வந்து அங்கேயே முடிந்து விட்டது. அதாவது இவர்கள் வேறங்காட்சி போய்விட்டால் அந்த வாக்கு வங்கி அங்கேயே போகாது, சிதறி போகும். அப்போ இவர்களுக்கும் தெரியும் வேற வழி இல்லைன்னு. இப்போ வந்து அதிமுகவும் காங்கிரஸும் ஒரு கூட்டணி இருந்தால் எப்படி இருந்திருக்கும். அப்போ ஆனால் அந்த கூட்டணியில் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு மதத்தை சார்ந்த கட்சியோ இல்லை என்றால் ஒரு இந்து முன்னணி மாதிரியான ஒரு நபர்களோ வந்து அங்கே இருந்தால் நிச்சயமாக அது வந்து ஒரு போனியாகாத கூட்டணியாக மாறிவிடும். மைனாரிட்டிஸ் வந்து அங்கே நம்ப போகிறதில்லை. இப்போ அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி எஸ்டிபிஐனுடைய கூட்டத்தில் தான் சொன்னார், இந்த மாதிரி இனிமேல் ஒரு காலம் பாஜகவோட நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னார். மக்கள் நம்பினார்கள், அந்த எஸ்டிபிஐக்காரர்கள் நம்பினார்கள். அதன் பிறகு என்னாச்சு, டப்புன்னு போய் சேர்ந்துட்டார், அங்கே போய் ஓட்டிட்டார். இனி அவர்களுக்கு அந்த கிரெடிபிலிட்டி வந்து கீழே போகுது. இப்போ எஸ்டிபிஐ என்ன செய்யும், அவங்க நடுத்தூரில் போயிட்டாங்க இல்லையா. அப்போ எஸ்டிபிஐ அவரோட இருந்தால் நிச்சயமாக மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்க முடியும். அப்போ அது செய்ய முடியாத ஒரு தருணம் வந்து விடுவது. விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுகவில் இருக்கிறதுனால நிச்சயமாக தலித் மக்களுடைய ஓட்டு, குறிப்பாக வட தமிழ்நாட்டில் இருக்கின்ற தலித் மக்களுடைய ஓட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மெயின் கேட்ச்மெண்டான வன்னியரனுடைய ஓட்டு இந்த பக்கம் கணிசமாக வராது, வரும் ஆனால் கணிசமாக வராது. ஆனால் பாமக எங்கே இருக்கிறதோ அந்த வாக்கு வங்கி அங்கே தான் செய்யும். அப்போ இவர்கள் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டாகத்தான் இருக்கிறார்கள், ஆனால் சிறிய இன்ஃப்ளூயன்சஸாக தான் இருக்கிறார்கள். அப்போ இவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து வற்புறுத்த முடியாது. ஒருத்தர் தூக்கி போட்டு இன்னொருத்தர் உள்ள கொண்டு வந்துடலாம். பாமகவை தூக்கி போட்டு தான் விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக கூட்டணிக்கு வருகிறது. அப்போ ஏறத்தாழ அது வந்து சமமாக இப்போ வந்து திமுகவுக்கு பெரிய பிரச்சனை இல்லாமல் வட தமிழ்நாட்டில் போய் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பாமக இருக்கிற பிரச்சனையினால, அங்கே இருக்கிற கன்ஃபியூஷனால நிச்சயம் இந்த கன்ஃபியூஷன் வந்து சமீப காலத்தில் முடியாத ஒரு தருணத்தில் நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதனால வந்து யாருக்கு அது லாபமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திமுக கூட்டணிக்கு தான். அதனால சிறிய கட்சிகள் வந்து ஒரு லெவலுக்கு மேலே நிச்சயமாக இந்த பெரிய கட்சிகளை வந்து வற்புறுத்த முடியாது. சார், இப்போ பாஜக பற்றி பேசும்போது சார், பாஜக இந்த முழக்கத்தை வச்சதுக்கு அப்புறம் தான் இங்க அந்த டிமாண்ட்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா காங்கிரஸ்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழகத்தை ஆளாத பாஜகவே இதை கேட்கறாங்க அப்படின்னா நாங்க ஆண்ட கட்சி, நாங்க ஏன் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கோஷத்தை முன் வைக்கிறாங்க. இதுல பாஜகவோட நோக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மறைமுகமா அதிமுக வச்சு மறைமுகமா தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணும், அதனாலதான் வந்து கூட்டணி ஆட்சி கேட்கறதா அமித்ஷா அந்த மாதிரிலாம் சொல்றாங்களே சார். இப்போ உண்மையிலேயே பாஜகவோட நோக்கம், அந்த நோக்கத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னவா இருக்கும்? எப்படியாச்சும் தமிழ்நாடு வந்து மறைமுகமா ரூல் பண்றதுக்கு ஒரு நோக்கம் கண்டிப்பா இருக்கும்னு சொல்றாங்க சார். எல்லாம் அதுக்கு அதிமுக வழிவகுக்குமா, இல்ல அதிமுக பாஜக இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி அதிமுக ஹேண்டில் பண்ணணும்? இல்லை, இது முக்கியமான ஈகோனுடைய ஒரு பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன். யாரோட ஈகோன்னு பார்த்தீங்கன்னா 2 நபர்களுடைய ஈகோ. ஒன்று அமித்ஷா, இன்னொன்று மோடி. ராகுல் காந்தி வந்து லோக்சபாவில் எந்திரிச்சு நின்று ஒரு பெரிய ஒரு முழக்கத்தை வைத்தார். யூ கேன் நெவர் என்ஸ்லேவ் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, யூ கேன் நெவர் ரூல் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு முழக்கத்தை வைத்தார். அதற்காக ஒரு ஈகோ தான். ஏன்டா ஊர் பூரா நான் எலெக்ஷன் நடத்தி ஜெயிச்சுட்டு இருக்கேன், இலங்கையில் ஒரு எலெக்ஷன் வச்சாலும் நான் தான் ஜெயிப்பேன், ஆப்பிரிக்காவில் எலெக்ஷன் வச்சாலும் நான் தான் ஜெயிப்பேங்கிற ஒருத்தர் நபர் வந்து தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியல. அப்படி இருக்கின்ற அந்த ஒரு வெறி இருக்கு இல்லையா. அதாவது இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற இன்னைக்கு எம்பரருங்க அவர் வந்து சாதாரண ஒரு பிரதமர் கிடையாது. இன்னைக்கு அவர் நினைச்சால் என்ன வேணா, எங்க வேணா, எப்போ வேணா, யாரை வேணா செய்யலான்ட்டு ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு ஒரு பிரதமர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இது வரலாற்றிலே இருந்து கிடையாது. அப்கோர்ஸ் இந்திரா காந்தியை தவிர வேற யாருமே இந்த அளவுக்கு பவர் இருந்தது கிடையாது. ஜவஹர்லால் நேரு கூட இந்த அளவுக்கு பவர் இருந்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மேன். அவருக்கு என்னன்னா, ஏடா இந்த மக்கள் வந்து என்ன புறக்கணிக்கிறாங்கப்பா, எப்படிப்பா இது எப்படி விடலாம் என்று சொல்லித்தான் அதிமுகவை வந்து இப்போ வந்து கப்ஜா பண்ணி உள்ள உட்கார வச்சுட்டாங்க. இனி அதிமுகங்கிறது நான் நினைச்சா வெளியே வந்துட முடியும் என்று நினைச்சேன். ஆனால் டெல்லியிலிருந்து வர தகவல் எல்லாம் இவர்களை வெளியே வர விடமாட்டார்கள் என்றதுதான். என்னை பொறுத்தவரை நான் பாஜக காரர்கிட்ட கேட்கின்ற கேள்வி இவ்வளவுதான். உங்களுக்கு திமுகவை இறக்கணுமா, இல்லை நீங்கள் அதிகாரத்துக்கு வரணுமா? நீங்கள் அதிகாரத்து வர வேண்டும் என்றால் அது வந்து நடக்காத காரியம். ஏன்னா தமிழக மக்கள் வந்து மோடி இருக்க முறை வந்து ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். மோடி இதில் தானுங்க போயிட்டு இருக்கிறது. 2016 மோடியா லேடியா, 2019, 2021, 2024 3 லோக்சபா தேர்தல், 3 நம்மளுடைய மாநில தேர்தலில் வந்து முழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு எதிராக நிற்கிறீங்களான்ற ஒரே ஒரு முழக்கத்தில் தான் தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் வந்து வாக்களித்திருக்கிறார்கள். அப்போ 2026 என்னை பொறுத்தவரை என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாஜகவினுடைய ஒரு நோக்கம், பாஜக என்ற கட்சி, அந்த கட்சியினுடைய நோக்கம், சங் பரிவாரனுடைய நோக்கம், அரசனுடைய நோக்கம் என்னவென்று இருக்குன்னா, திமுகவை கீழே இருக்கணும், அப்புறம் வந்து அந்த கட்சியை வந்து உடச்சிடலாம். அதுதான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக இவர்கள் என்ன பண்றாங்க, அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்போ திமுக ஏற்கனவே என்ன செய்ய வேண்டும்? பாக்கி இருக்கின்ற கட்சிகளை வந்து ஒருங்கிணைக்க வேண்டும். அதாவது ஒரு அதிமுக, விஜய்,
பாக்கி இருக்கின்ற பிரேமலதா, ராமதாஸ் இவர்களை எல்லாம் ஒன்றா கொண்டு வந்தாலே போரும். நிச்சயமாக திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது. அந்த ஆன்டி இன்கம்பன்சி இப்போ வந்து சேர்ந்து போகிறது. அதாவது அதிருப்தி வாக்குகள் வந்து விஜய்க்கு போகும், அதிமுகவுக்கு போகும். விஜய்க்கு ஒரு பெரிய கணிசமான அளவில் போகும். இப்போ எல்லாரும் 12%, 14%, 16% சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு ஒன்றும் தெரியாது, இப்போதைக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவருக்கு டிராக்ஷன் இருக்குன்ற விஷயம் உண்மைதான். அது வந்து டிராக்ஷன் என்பது விஜயகாந்தை விட இருக்கிறது என்றதும், ஒரு கமலஹாசனை விட இருக்கிறது என்றதும், ஒரு ரஜினி வந்தால் அதை விட இருக்கிறது என்றதும் உண்மைதான். அதை வைத்து பார்க்கும்போது இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், ஒரு ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸஸ் எல்லாம் ஒன்று கொண்டிருக்க வேண்டும், இவர்கள் வெளியே இருந்திருக்க வேண்டும். அப்போ திமுக இறக்கி விடலாம். அடுத்த தேர்தல் தான் 2031 தான் பாஜக வரக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள், இந்த ஈகோ காரணமாக, 2 நபர்களுடைய ஈகோ காரணமாக அந்த கட்சியை வந்து விட்டு கொடுத்து கொண்டு பாஜக என்ன செய்கிறது, கம்ப்ளீட்டாக அதிமுக உள்ள கொண்டு வருது. இப்போ கம்ப்ளீட் மைனாரிட்டி கான்சல்டேஷன் இப்போ இந்த பக்கம் வந்துருச்சு இல்லையா. பாஜக வந்து இந்தியாவில் செய்கின்ற விஷயங்கள் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன செய்து கொண்டிருக்கிறது, எப்படியெல்லாம் மைனாரிட்டிக்கு எதிராக வேலை பண்ணி கொண்டிருக்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது அன்றாடம் நடக்கின்ற விஷயமா இருக்கிறது. சமீபத்தில் இந்த வக்ஃப் போர்டுக்கு எதிரான அந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது, நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ எல்லா இடத்துலையும் மைனாரிட்டிஸுக்கு எதிரான பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி, குறிப்பாக கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராகவும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகவும் அவர் மக்களுடைய பர்செப்ஷனே அப்படி தான் இருக்கிறது. இப்போ கிரஹாம் ஸ்டெயின்ஸை வந்து கொன்ன நபரை வந்து வெளியே விடுகிறார்கள். 25 வருஷம் ஆயிடுச்சு ஜெயிலில், வெளியே வருகிறார். அவரை வந்து மாலை அணிவித்து அவர்கள் வந்து வரவேற்பு செய்கிறார்கள். பில்கிஸ் பானு செய்த அந்த கொடூரத்துக்கு பிறகு வந்து அவர்கள் வந்து அடிக்கடி பரவாயில்ல, ஏதோ ஜெயிலுக்கு போகிறது ஏதோ வேலைக்கு போகிற மாதிரி போயிட்டு வர்ற ஒரு நிலைமையில் வந்து ஒரு 11 பேர் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மண் என்ன எந்த மாதிரியான மண்? கோயம்புத்தூரில் கிரஹாம் ஸ்டெயின்ஸ்க்கு மெமரியில் வந்து ஒரு ஸ்கூல் நடக்கின்ற ஒரு மண் இது. அப்படி இருக்கின்ற ஒரு இடத்துல வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைனாரிட்டிஸ் எல்லாம் அவ்வளோதான்ப்பா, மெஜாரிட்டி ஹிந்து மக்கள் வந்து இங்கே ஓடு போடணும் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டு நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. மைனாரிட்டி கான்சல்டேஷன் வந்துடும், இந்த பக்கம் வந்துடும். அதன் பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாக்கி இருக்கின்ற ஓட்டுகள் இருக்கு இல்லையா, ஒரு 20%, 25% வாக்கு வந்தால் திமுக கூட்டணி ஜெயிக்க தான் போகிறது. ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்னு எனக்கு புரியல. விஜய் வெளியே இருக்கும்போது, அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? அப்போ பாஜகனுடைய பிரச்சனையே தான், திமுகவை இறக்க வேண்டுமா, நீங்க ஆட்சிக்கு வர வேண்டுமா? நீங்க ஆட்சிக்கு வர வேண்டும் என்றதுதான் உங்களுடைய நோக்கமாக இருந்தால் அது முடியாத விஷயம். இந்த தேர்தலில் முடியாத விஷயம். திமுகவை இறக்க வேண்டும் என்றால் தாராளமாக 100% நடக்கும். அதற்கான ஒரு மனநிலை வந்து இன்னைக்கு அமித்ஷாவுக்கும் மோதிக்கும் இல்லை. இதுதான் பிரச்சனை சார். கூட்டணி கட்சிகளோட பார்வையில் பார்க்கும்போது சார், நாங்கள் தான் உங்களுக்கு உதவி பண்ணுறோம், பல தொகுதிகளை வந்து பிரச்சாரம் பண்ணுறோம், என்னதான் திமுகவும் அதிமுகவும் அந்த நம்பர்ஸை வந்துட்டாங்க அப்படின்னாலுமே எங்களுக்கும் கொஞ்சம் இடங்கள் விட்டு கொடுக்கலாமே மந்திரி சபையில் அப்படின்ற கோஷத்தை வந்து அதிகமாக வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அதிகப்படியாக வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த எதுக்காக அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கொடுக்க இது வரைக்கும் தரலான்னு பார்க்குறீங்க சார்? அந்த கொள்கையே அதுவே கடைசி வரைக்கும் மாநிலத்தை சுயாட்சி அந்த கொள்கையை தொடர்ந்து போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து அதிகாரம் கொடுக்கப்படும் நினைக்கிறீங்களா? அது ஒரு ஜெனுவின் டிமாண்ட் தான். அதாவது இப்போ ஒரு கூட்டணியில் நீங்கள் இருக்கும்போது அதனுடைய பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு லிமிடெட் தொகுதியில் தான் நீங்கள் வந்து நிற்க முடியும். ஏனென்றால் 234 தொகுதிகள் இருந்தால் கூட உங்களுக்கு இருக்கின்ற மவுஸ் என்பது ஒரு 50 தொகுதியில் இருந்தால் கூட நீங்கள் ஒரு 10 தொகுதியோ 5 தொகுதியோ தான் நிற்க முடியும். அப்போ உங்களுக்கு கட்சி வளர்க்கவே முடியாது. அப்போ கட்சி வளர்க்குறது எப்படி முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமைச்சரவையில் ஒரு இடம் கிடைச்சதுன்னா நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படி செய்து விட்டால் அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கட்சி வளர்ந்து விட்டால் அது யாருக்கு பிரச்சனை? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் பிரச்சனை. அவங்க அதை நிச்சயமாக விரும்ப போகிறதில்லை, கொடுக்க போகிறதும் கிடையாது. அப்போ அந்த கூட்டணிக்கு உள்ளால் இருக்கின்ற அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கூட்டணியில் நின்னால் நீங்கள் ஜெயிச்சு விடலாம், உங்களுக்கு வேலையெல்லாம் காரியங்கள்லாம் நடக்கும். ஆனால் கூட்டணியில் நிற்காமல் இருந்தால் உங்களால் ஜெயிக்க முடியாது. அந்த ஒரு பெரிய டைலமா இருக்குது. சிறிய கட்சிகள் இருக்கின்ற மாபெரும் டைலமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணியில் இருந்து விட்டால் நிச்சயமாக அதிகாரத்துக்கு வந்து விடலாம், ஆனால் அதிகாரத்துக்கு வந்து விட்டால் பெரிதாக உங்களை வந்து கண்டுக்க மாட்டார்கள் என்ற விஷயம் இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் கூட்டணியில் இல்லை என்றால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்கள் வெளியே போயிடுவீங்க. மக்கள் நல கூட்டணி அதுக்கு உதாரணமாக இருக்கும். மக்கள் நல கூட்டணி மட்டும் கிடையாது, தேமுதிக அதற்கு பெரிய உதாரணமாக இருக்கிறது. தேமுதிகவினுடைய அழிவு எங்கே ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கூட்டணி இல்லாமல் நின்னாங்க. 2006 8% மேலே வாக்குகள் வாங்குறார்கள். 2011 வந்து எதிர்கட்சி தலைவர் ஸ்தானத்துக்கு எப்படி வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணியில் நின்று மட்டும்தான். அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. 8% எடுத்த ஒரு கட்சி வந்து அடுத்த முறை வந்து 10% எடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இருந்தது. விஜயகாந்த் மட்டும்தான் ஜெயிச்சு வர்றார் 2006. அவரை நிறைய கிண்டல் கீழெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் கலைஞர் ஓரளவுக்கு வந்து அனுசரித்து தான் போகிறான்னு வச்சுங்களேன். அவர் ஏதாச்சும் கேட்டால் எல்லாம் பண்ணி கொடுக்குறது, அது ஒரு தொகுதிக்கு பண்ணி கொடுக்குறது, அவருடைய கோரிக்கையில் வந்து ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் வந்து கலைஞர் செய்து கொண்டிருந்தார். அதை வைத்துக்கொண்டு நிச்சயமாக ஒரு 10%, 12% பார்ட்டியாக அவர்கள் வந்து 2011 ஆயிருக்கலாம். ஆனால் கூட்டணியில் நின்றதுனால ஆக முடியவில்லை. சீமானுடைய லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற மக்கள் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். பாக்கி இருக்கிற க்ரௌடில் இப்போ வந்து விஜய் கிட்ட போயிடும். அப்போ
அப்போ அந்த தமிழ் தேசியத்தை வைத்துக்கொண்டு அது ரொம்ப சின்ன கேட்ச்மெண்ட்டாக இருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் வந்து ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது. பாக்கி ஒவ்வொரு கட்சிக்கும் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறைகள் இருக்கிறது. அந்த குறைகளினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஏதோ ஒரு கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் வந்து ஏதோ அதிகார மையத்துக்கு அருகில் இருக்க முடியும். ஆனால் அருகில் இருந்தது மட்டும் அதில் இருக்கிறதுனால மட்டும் உங்களால் வந்து மந்திரி சபைக்குள்ளால் வர முடியாது. அது இன்னும் சூழல்கள் மாற வேண்டும். மு.க. ஸ்டாலின் காலத்துக்கு பிறகு, எடப்பாடி பழனிசாமியினுடைய காலத்துக்கு பிறகு, நிச்சயமாக காலத்துக்கு பிறகுனா அவங்க வந்து அந்த கட்சியிலிருந்து விலகி விட்டால், இல்லை என்றால் அவர்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிட்டையர்மெண்ட் எடுத்து விட்டால் அதன் பிறகுதான் முடியுமே தவிர இன்றைக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சார், இப்போ கட்சிகளை கடந்து மக்களோட பார்வையில் பார்க்கும்போது எதற்காக மக்கள் வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியே வேண்டான்னு சொல்கிறாங்களா? ஏன்னா ஒரு அச்சம் இருக்குன்னு பார்க்குறீங்களா சார்? ஏன்னா கூட்டணி ஆட்சி வந்து நிலையில்லாமல் இருக்கும், நிலையற்றதாக இருக்கும், எப்போ வேணால் கலையலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அச்சம் மக்கள் மத்தியில் இருக்கிறதுனால தான் இங்கே வந்து கூட்டணி ஆட்சி வேண்டாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்களா? இல்லை மக்களோட கருத்து என்னவா இருக்குது சார்? இல்லை, நிச்சயமாக மக்களுக்கு அந்த பயம் இருக்கத்தான் செய்யும். ஒன்று வந்து இந்த கூட்டணி கட்சிகள் இல்லைனாலும் ஆட்சி என்பது வந்து ஒரு பேட் வேர்டாக மாற்றி விடுறது பாஜக தான். அவர்கள் வந்து 2014 முன்னாடி எடுத்து சென்ற கேம்பெயின் 2Gயிலிருந்து ஆரம்பித்து CWG, அதாவது காமன்வெல்த் கேம்ஸு, அதே மாதிரி நிலக்கரி ஊழல், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பெரிய ஒரு கேம்பெயினாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கட்சிகள் எல்லாம் வந்து ஊழல் கட்சிகள் என்று ஒரு பிராண்டை வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி தான் தெரியுது CWGயில் ஒன்றும் பெருசாக நடக்கலை, கோல்னு ஒரு ஸ்கேமே கிடையாது, 2Gயில் ஒரு இலவும் கிடையாது. நமக்கு இப்போ மிக தெளிவாக தெரியுது 2Gயில் ஒன்றுமே கிடையாதுங்கிறது இப்போ வெளியே வருது. அவங்க காசு வாங்கி எதை என்ன பண்ணால் கூட இதுதான் சட்டம், இதுதான் இருக்குது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான் சட்டம். நீங்கள் கொண்டு வந்து டிடிஏ நீட்டினீங்கன்னா உங்களுக்கு இது அவ்வளோதான். நான் கொண்டு வந்து நீட்டினேன்னா எனக்கு ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன், இதுதான் சட்டமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில் வந்து இப்போ நம்ம மக்களுக்கு புரியுது, அப்போ புரியவில்லை. அப்போ அதனால கூட்டணி கட்சி என்றாலே மனசில் ஒரு குமுறல் வருகிறது. அதே நேரத்தில் வந்து கூட்டணி கட்சி என்பது, அது கூட்டணி ஆட்சி என்பது நிச்சயமாக அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி தேவைப்படுகிறது. பல இடங்களில் அந்த மெச்சூரிட்டி கிடையாது. கேரளாவில் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் 80s 70s பார்த்தீங்கன்னா இது கேரளா காங்கிரஸ் என்ற கட்சி இருந்து அது பிளவுபட்டு ஒரு 10 கட்சி மாறுகிறது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு அந்த கட்சியினுடைய சரி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த கட்சியில் அவர் ஒருத்தர் தான் மந்திரி ஆக முடியும். அந்த ஒருத்தர் மந்திரியாக இன்னொருத்தருக்கு வந்து குமரல் வருது, அவர் வந்து வெளியே போயிடுறாரு. அப்போ வந்து ஆன்டி டிஃபிஷன் லாவெல்லாம் கிடையாது. அடுத்து போயிட்டு வெளியே போயிட்டு இன்னும் அடுத்த கட்சி ஆரம்பித்து அவர் எம்எல்ஏவை உட்காந்து கொண்டு இருக்கிறாரு, அவர் வந்து எதிர்கட்சிக்கிட்ட போயிடுறாரு. அப்போ கேரளாலேயே அந்த ஒரு மெச்சூரிட்டி வருகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 90ஸ்க்கு பிறகு தான் வருகிறது, அந்த மெச்சூரிட்டி வருகிறது. அப்போ தமிழ்நாட்டிலையும் அந்த ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். இப்போ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு கூட்டணி கட்சி கொடுக்குறேன்னு வைக்கிறீங்களா, முக்கியமான இது ஹெவி போர்ட்ஃபோலியோ. அந்த ஹெவி போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் எப்படி ட்ராக்ஷன் கொண்டு வர முடியும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூர் போக வேண்டும், வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும், அங்கிருந்து நீங்கள் வந்து கேபிட்டல் கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது. அது அவர்களால் செய்ய முடியுமா? அவர்களுடைய பலத்தில் அவர்கள் செய்ய முடியுமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக முடியாது. திமுக இன்னைக்கு இருக்கிற நெட்வொர்க்கில் இப்போ வச்சு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மட்டும்தான் உலக அளவில் வந்து இருக்கிற நெட்வொர்க் இருக்கிறது. வேற ஒரு கட்சிக்கும் வந்து கிடையாது. காங்கிரஸ் கூட கிடையாதுங்க. காங்கிரஸ் அங்கங்க வச்சிருக்காங்க, ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் காங்கிரஸ் இருக்காரு, அங்கங்க இருக்காரு. பட் அதை விட தீவிரமான நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பாஜக இருக்காங்க, இல்லைன்னா திமுக இருக்காங்க. வேற யாரும் எங்கேயுமே கிடையாது. அப்போ நெட்வொர்க்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டெஃபினெட்லி பாஜக, இன்னொன்று வந்து திமுகவை தான் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி பல நுட்பங்கள் இருக்கிறது. அப்போ கவர்னன்ஸும் உங்களால் டெலிவர் பண்ண முடியாது. அதிருப்தி அங்கேயே வந்துவிடும். உங்களுக்கு எதிராக ஒரு மனநிலை அங்கே வந்துவிடும். இப்போ கோலிஷனா ஒன்றுமே நடக்காது, பார்த்தா காசு பண்ணிட்டு இருக்காங்க, கூட்டணினா காசு பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஒரு மனநிலைக்கு வந்து மக்கள் மாறி விடுவாங்க. இது மக்கள் வந்து ஒரு ஹிந்தி திணிப்பு மாதிரி கூட்டணி திணிப்புன்னு பார்க்குறாங்களா சார்? இல்லை, அது பாஜக சொல்றதாங்க நினைக்கிறாங்கன்னு நான் கருதுகிறேன். இப்போதைக்கு அது ஒரு மனநிலை மக்களுக்கு கிடையாதுன்றதான் உண்மை நிலையாக இருக்குது. ஹிந்திக்கும் கூட்டணிக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக ஒரு ஹிந்தி திணிப்போ இல்லை என்றால் 3 லாங்குவேஜ் பாலிசி என்பதோ அது எல்லாமே எங்கே அடிபட்டு போகுதுன்னா பாக்கி இருக்கின்ற மாநிலங்களை தான் நம்ம மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம மக்கள் வந்து நியூஸ் படிக்காமல் இருக்கலாம், ஆனால் டெஃபினட்டாக சோஷியல் மீடியாவில் இருக்கிறார்கள். சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் சொல்கிற விஷயங்களை வந்து அவர்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அதில் பல நபர்கள் வந்து உண்மையான கருத்துக்களை சொல்கிறதுனால நிச்சயமாக அதனால் ஒரு தாக்கம் நிச்சயமாக இருக்கிறது. அதனால கூட இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். சார், இப்போ ஒன்லைன் ஆன்சர் மட்டும் சார், இப்போ கூட்டணி கட்சிகள் இந்த மாதிரி அதிகாரத்தில் பங்கு கேட்கறது அவங்களோட உரிமையா வாய்ப்பா சார்? உரிமை தான். ரைட் சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த உரிமைகள் வந்து இந்த தேர்தல் அவங்களுக்கு கிடைக்குமா, இல்லை வந்து இன்னும் எத்தனை தேர்தல் கிடைச்சா அவங்களுக்கு உரிமை கிடைக்கும்னு சொல்லி கிடைக்காதுங்க. ரொம்ப நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.